சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம், உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். மழையில நனைஞ்சிட்டீங்களா என்ன? ஆமா மேடம். ஓ, இதுல யாரு முத்து யாரு வைத்தி? இவர் முத்து, அவர் வைத்தி. ஓ சரி. நீங்க ஸ்டேஷன் ரோட்ல பிரியாணி கடை வச்சிருக்கிறவங்க தானே? ஆமா மேடம். பசங்களுக்கு அட்ரஸ் தெரியல, அதான் விட்டுட்டு போலான்னு வந்தேன் மேடம். அப்ப நான் வரேன் மேடம். போயிட்டு வாங்க. இனிமே இவங்க ரெண்டு பேரும் உங்க கூட இருப்பாங்க. சரிங்க, வரேன் மேடம். வாங்க. என்ன மேடம், இங்கே பிரியாணி வாசனை வருது? நீங்களும் பிரியாணி கடை போடுறீங்களா என்ன? நீங்கன்னு சொல்ல வேண்டாம், நாமன்னு சொல்லலாம். நம்மளா? ஆமா, இந்த 7th இயர் தானே நீங்க பண்ண பிரியாணி ஆர்டர் பாதி காணாம போச்சு. ஆமா மேடம். அப்ப 7th இயர் திருப்பி ஓவர்டேக் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா? இருக்கு மேடம். அந்த இன்ஸ்பெக்டர் உள்ள போது தேவையில்லாம அன்னைக்கே தலையிட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கு அந்த ஃபேக்டரி அடிச்சு காலி பண்ணிருப்போம். அடிச்சு காலி பண்றதுனால நம்ம அவங்கள விட பெரிய ஆள் ஆயிட முடியாது. அவங்கள எப்படி காலி பண்ணணுமோ நம்ம அப்படிதான் காலி பண்ணணும். அதனாலதான் அவளுக்கு போட்டியா நான் ஒரு பிரியாணி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதுவும் அதே பேர்ல. ஆமா மேடம், நான் கூட உள்ள வரும்போது என்னடா அப்பத்தா கைமணம்னு இங்கேயும் ஒரு போர்டு இருக்கேன்னு பார்த்தேன். அவங்க பேரை நீங்க வச்சுக்கிட்டதுக்கு அவங்க ஒன்னும் சொல்லலையா? அது அவங்க பேர் இல்ல, அது என்னோட பேரு. எனக்கு தான் சொந்தம். அந்த பேரை ப்ராப்பரா நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். சோ எனக்கு தான் சொந்தம். நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதா இருந்தா உங்களையும் நான் அதுல பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? அப்பதா கைமோனங்கிற பேரு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பேரை யூஸ் பண்ணி அவளை விட சூப்பரா பிரியாணி செஞ்சு கொடுத்தோம்னா ஏற்கனவே ஆன்லைன்ல இருக்கிற அத்தனை ஆர்டர்ஸும் நமக்கு வந்துரும். எனக்கு தேவை உங்களை மாதிரி தொழில் தெரிஞ்ச 1-2 பேரு கூட இருக்கிறது தான். உங்களுக்கு அவளை அடியோட ஒழிச்சு கட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே என் கூட நீங்க பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்க ரெடி மேடம். எப்படிடா அவங்கள காலி பண்றதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம் மேடம். நீங்க எங்களை கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. சந்தோஷமா ஜாயின் பண்ணிடுறோம் மேடம். எதிரில் இருக்கிற அப்பத்தா கைமணங்கிற ஃபேக்டரிய மண்ணோட மண்ண ஆக்குற வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம் மேடம். அது அந்த கோவம் தான் வேணும். வெல்கம் டு அப்பத்தா கைமணம். மேடம், கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் அவங்க ஃபேமிலி தானே, அப்புறம் நீங்க ஏன் தனியா தொழில் தொடங்குறீங்க? ஒரே ஃபேமிலி தான், ஆனா தொழில்னு வந்துட்டா அப்படியெல்லாம் ஈஸியா விட்டு கொடுத்துட முடியாதுல்ல. அவளா நானானு பாத்துடலாம். சாரி, அவளா நம்மளான்னு பாத்துடலாம். என்ன செவந்தி, இவனுங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தெரியல சிந்து, இவ பண்றது ஒண்ணுமே சரியில்லையே. இவ்வள அது மட்டும் இல்ல, இவனுங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எதுக்கு வந்தியோ முதல்ல அதை மட்டும் சொல்லு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு அகைன்ஸ்டா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு கண்டவங்களையும் உன் கூட சேர்த்துக்கிட்டு சுத்தாத. ஒரு நாள் அது உனக்கே தவறா போய் முடியும். ஹலோ, கண்டவங்கன்னு சொல்லாத. அவங்க என்னோட பிசினஸ் பார்ட்னர்ஸ். மீட் மிஸ்டர் முத்து அண்ட் வைத்தி, பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆஃப் அப்பதா கைமணம். என்ன பார்ட்னர்ஸா? என்ன பூர்ணி, என்ன பண்ற நீ? செவந்தி, அவ என்ன பண்ணா நமக்கு என்ன? நம்ம வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஏய், அப்பதா கைமணங்கிற பேரை நீ எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்ச? நீங்க பண்ணி வைக்கல, அதனால நான் பண்ணி வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன பூர்ணி இது? நாங்க எத்தனை நாளா இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க. அதுவும் இப்ப பண்ணல, ரொம்ப மாசம் ஆச்சுன்னு அந்த லாயர் சொல்றாரு. அப்போ எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருக்கல நீ? ஓ, உங்களுக்கு இவ்ளோ லைட்டா தான் தெரிஞ்சிருக்குல்ல. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பேரு நமக்கு பின்னால யூஸ் ஆகும்னு சொல்லி நான் அப்பவே இதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டேன். சோ
இப்ப அது என் கைக்கு ரெஜிஸ்டர் ஆகி வந்துருச்சு. அதனால நீங்க வேற ஏதாவது அண்ணாச்சி கைமணம், அப்பச்சி கைமணம் இப்படி ஏதாவது மாத்திக்கோங்களேன், நல்லா இருக்கும். என்ன பூர்ணி, நக்கல் பண்றியா? நாங்க வச்ச பேரை நீ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவ? ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தைரியம்லாம் வேணாம் செவந்தி, அறிவு இருந்தா போதும். உங்களுக்கு இல்ல, எனக்கு இருக்கு, நான் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். என்ன பூர்ணி, ஒரே வீட்ல இருந்துகிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தட்னா நீ ஏன் அதை புடுங்க பாக்குற? இது பெரிய நம்பிக்கை துரோகம். இமீடியட்டா அந்த பேரை ரெஜிஸ்டர் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு என்ன வழியோ அது பண்ணு. நான் எதுக்கு கேன்சல் பண்ணணும்? உங்களுக்கு தேவைனா நீங்க வேற பேர் வச்சுக்கோங்க. இது சுதந்திர நாடு, யார் வேணா என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். இந்த பேர் உங்களுக்கு சொந்தம்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க பண்ணலங்கிறதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? இது பச்சை துரோகம் பூர்ணி. நான் பண்றது பச்சை துரோகம்னா அப்ப நீங்க பண்ணது என்னவா? நாங்க என்ன பண்ணோம்? ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? குழந்தைக்கு மொட்டை போடுற அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனனே, பாதி வழியில உன் இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்ட வச்சு குழந்தைய எனக்கு தெரியாம தூக்கிட்டு போனீங்களே, அதுக்கு பேர் என்ன? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? பூர்ணி, கொஞ்சமாவது லாஜிக்கா பேசு. இங்க எல்லாரையும் கோவில்ல உட்கார வச்சுட்டு குழந்தைய போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லி நீ குழந்தைய கூட்டிட்டு போனல, அதுதான் நம்பிக்கை துரோகம். நாங்க பண்ணது நம்பிக்கை துரோகம் இல்ல. நீ பண்ணது உனக்கு தெரியல, நாங்க பண்ணது மட்டும் உனக்கு தெரியுதுல்ல? செவந்தி, இவகிட்ட எல்லாம் பேச முடியாது. இவ பைத்தியக்காரி மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பா. ஏய், யார பார்த்து பைத்தியக்காரிங்கற? கிளம்பு முதல்ல. நீ ஏன் ஃபேக்டரிக்குள்ள வந்து என்னையே திட்டுவியா? நீ கிளம்பு முதல்ல, வெளியே போ. போறோம் போறோம். உன் ஃபேக்டரி பெரிய ஸ்டார் ஹோட்டலா? அப்படியே இங்க படுத்து தூங்கறதுக்கா வந்திருக்கோம் நாங்க. போறோம் இரு. ஆனா இங்க பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. செவந்தி மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் ஹர்ட் பண்ணா அந்த சாபம் உன்னை சும்மாவே விடாது. எங்களை அழிக்கணுங்கிறதுக்காக தானே நீ இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க. நீ எப்படி அழிஞ்சு மண்ணோட மண்ணா போகிறேன்னு நாங்களும் பார்க்க தான் போறோம். போ போ, யாரு மண்ணோட மண்ணா போறாங்கன்னு எல்லாரும் பார்க்க தானே போறோம். கிளம்புங்க. பூர்ணி, இவ்ளோ நாள் நீ ஏதோ கோவத்துல பண்ணிட்டு இருக்கன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா என்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பேரை நீ எடுத்துக்கிட்டியோ எல்லாமே புரிஞ்சு போச்சு. நீ சாதாரண ஆளே இல்ல. உள்ளுக்குள்ள எலும்பு வரைக்கும் உனக்குள்ள துரோகம் ஊறி கிடக்கு. ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ பூர்ணி, கூட இந்த முட்டாள்களை சேர்த்துக்கிட்டு என்ன நீ ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத. இந்த பிசினஸ்ல இனிமே நான் யாருன்னு காமிக்கிறேன். நீ தொடங்கின இதே அப்பத்தா கைமானத்தை என்கிட்ட கொடுத்துட்டு என் காலை புடிச்சு